எதையும் துணிந்து சாதிக்கும் ஆற்றல் கொண்ட, கொள்கையிலே விடாப்பிடியான பற்றுதல் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்களை அறிந்து கொள்வோம். 12 ராசிகளிலே மிக பலமான யோகம் பெறும் ராசி என்றால் முதல்ல உங்கள் ராசி தான், விருச்சிக ராசி தான். குரு பகவான் உங்கள் ராசிக்கு நண்பர், முதல்ல அருமையான சாதகமான விஷயம். அடுத்தபடியாக அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் பஞ்சமாதிபதியும் 2 ஆதிபத்தியம் பெறுகிறார். அப்போ தன பஞ்சம ஆதிபத்தியம் பெறும் பொழுது காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும், பக்தி பூர்வ புண்ணியம் பாக்கியம் இதெல்லாம் பெருகக்கூடிய வாய்ப்பும், எல்லா யோகமும் படைத்த அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருப்பது மிக சிறப்பான விஷயம். அதுலேயும் இன்னும் லாபம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரமும் உங்களுக்கு வலு கொடுக்க போகிறது. முதல்ல குரு பகவான் அமரும் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார். அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரிய பகவானுடைய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி என்பது விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம், ஜீவனஸ்தானம். அப்போ துவக்கத்திலேயே இதுவரை இருந்து வந்த தொழில் ரீதியான பாதிப்புகளெல்லாம் நீங்கி தொழிலில் புது முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும், வியாபாரத்தில் அதிக நுட்பத்தோடு நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகளால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகளும், கடன் நோய் வம்பு வழக்கில் இருந்து மீள முடியுமா என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய பார்வையினால் அருள் கடாட்சம் நிறைய கிடைக்கப் போகிறது. தொழில் ரீதியாக நல்ல யோகங்கள் பெறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனோம்னா, முதல் கட்டிடக்கலை சம்மந்தப்பட்டவர், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, கட்டிடக்கலை சம்மந்தப்பட்டவங்க, அதுக்கடுத்தாக விளையாட்டுத்துறை, அதான் மிக முக்கியமானது. இந்த ஆண்டு பொதுவாக பொறுத்தளவு தான் இந்திய அணி, அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஹாக்கியாக இருந்தாலும் சரி, அல்லது பிற விளையாட்டுத்துறை யாராக இருந்தாலும் சரி, நல்ல பதக்கங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு விருச்சிகராசி அன்பர்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. பொதுவாகவே கிடைப்பது ஒரு விஷயமாக இருந்தாலும் விளையாட்டுத்துறை சார்ந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்னும் அதிபலம் கிடைப்பது என்பது உறுதியாகப்பட்ட விஷயம். அதுபோக சந்திரனை நட்சத்திரமாகிய ரோஹி நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கும் பொழுது சந்திரன் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி. அப்போ பாக்கியம் என்றால் எவ்வளவு யோகங்கள் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது பலமான யோகம் நிறைய கிடைக்கப் போகிறது. எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும், கற்பனைக்கு எட்டா நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் சந்திர நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது அந்த பலன்கள் உங்களுக்கு பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து செவ்வாய் நட்சத்திரம் ஆகிய மிருக நட்சத்திரம் 1, 2 அதில் பயணிக்கும் பொழுது செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன். அப்போ யாரும் தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கொள்ள மாட்டார்கள் என்ற விதிப்படி செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் செம்மையான லாபம் பண்ணுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பலன்கள் கிடைக்குமோ அவ்வளவு யோகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அவ்வளவு யோகமும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சரி, இதை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம்? அதான் முதல் விஷயம். யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகிறது, எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம்? முதல்ல 2ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவான் தான் உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் பணம் இந்த வட்டம் பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பங்குச்சந்தை முதலீடுகள் செய்வது அல்லது கொடுக்கல் வாங்கலில் நிலையான தன்மைகளை அடைவது, இதுவரை வராதிருந்த கடன்களெல்லாம் உங்களுக்கு வட்டி முதலமாக சேரக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் பட்ட கடன்களெல்லாம் அடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு, பிறருக்காக உதவி செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் நீங்கள் செய்து அதன் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய புத்தி சாதுர்த்தினால், அதாவது 2ஆம் இடம் என்றால் வாக்குஸ்தானம் என்று சொல்லும், அந்த வாக்கு சாதுர்த்தியத்தினால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, இவையெல்லாமே இந்த காலகட்டங்களில் குரு பகவான் முதல்ல கொடுப்பார். அடுத்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், இறை பலத்தால் கொடுப்பார். 5ஆம் இடம் என்பது பக்தி ஸ்தானம். அந்த பக்தி என்றது பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியத்தால் ஏற்பட்ட பக்தி ஸ்தானத்தால் இந்த வட்டம் இறைவனை வழிபாடு பண்ணக்கூடிய நிறைய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பூரா கிடைக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் சென்று வந்த பொழுதும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இறை பலத்தினால் நீங்கள் இந்த ஆண்டு முழுவதுமே குரு பார்வையில் நன்மையை அடைவீர்கள். தொழிலாளர்களை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் அருமையான ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் என்பது உழைப்பு, அந்த அதிபதி செவ்வாய், அவர் தான் உங்கள் ராசிநாதன். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் உண்டு.
இது விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது கணினி துறையாக இருந்தாலும் சரி, அல்லது கலைத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்கள் தங்களுடைய உழைப்பை எவ்வளவு தூரம் நல்குகிறார்களோ அந்த அளவுக்கு அதற்கான உழைப்புக்கேற்ற ஊதியம் 2 மடங்காக கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், எதிர்காலத்திற்கு அது நிச்சயமாக ஒரு பெரிய பயனுள்ள வாய்ப்பாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வட்டம் வந்து தொழிலாளர்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள். வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான வாரம், அதாவது இந்த அருமையான இந்த ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் இதுவரை இருந்த நுணுக்கங்கள்லாம் இன்னும் பலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கப் போகிறது. புதிய முதலீடுகள் செய்ய போகிறீங்க. புது புது நண்பர்கள் அல்லது புது புது கூட்டாளிகளால் லாபம் அடைய போகிறீங்க. அடுத்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு பதவி யோகம் நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த பாரத திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திரு பிரதமர் அவர்களுக்குமே வந்து ராசி வந்து விருச்சிக ராசிக்காரங்க தான். அவங்களுக்கும் இந்த பதவி யோகங்கள், அப்போ விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பதவி யோகம் இந்த ஆண்டு நிறைய கிடைக்கப் போகிறது. எவ்வளோதான் சிக்கல்கள் தோன்றினாலுமே இறுதியில் சுபமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து பொதுவாகவே விருச்சிக ராசி இந்த வட்டம் ஒரு பலமான ராசியாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தினால் இன்னும் அதற்கான பயன்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. வந்து நான் சொன்ன மாதிரி சூரியனுடைய அனுக்கிரகத்தினால் உங்களுக்கு தொழில் ரீதியாக, ஜீவன ரீதியாக மதிப்பு, மரியாதை, கௌரவம் தானாக கிடைக்கும். அடுத்து பாக்கியாதிபதியின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது பாக்கிய யோகங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கப் போகிறது. தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள், இதுவரை ஏற்பட்ட வியாக்கியானங்கள் இவையெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு, இறை பலத்தினால் உங்களுக்கு நன்மைகள் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு சுபங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்திருந்தாலும் சரி, அல்லது மங்கள பாக்கியங்களை எதிர்பார்த்தாலும் சரி, வீடு வண்டி வாகன சேர்க்கலை எதிர்பார்த்திருந்தாலும் சரி, இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் வந்து இந்த வட்டத்தில் ஒரு நல்ல பலமான லாபம். அடுத்து பெண்களுக்கு இந்த வட்டம் பெண்களுக்கு கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு ஒரு பலமான விஷயம். கணவன் மனைவி உறவில் அவ்வளவு அந்யோன்யம் ஏற்படும். இன்னும் ஒரு சின்ன விஷயமாக சொல்ல போனால், டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண கணவன் மனைவி கூட ஒன்றாக சேர வேண்டும் என்ற எண்ணம் கூட ஏற்படக்கூடிய அந்தளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம மோசமாக நவகிரகங்களில் தம்பதி சமேதராக அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களை நீங்கள் வழிபாடு பண்ணி, நவகிரகங்கள் தான் நம்மளாம் ஆட்டி படைக்கிறது. அந்த நவகிரகங்கள் தம்பதி சமேதராக அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் எல்லாம் இணக்கமாக மாறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உண்டு. குறிப்பாக வந்து ஒரே ஒரு ஆலயம் மட்டும் சொல்கிறேன். மதுரையில் மீனாட்சி அம்மங்களுக்கு பின்னாடி வந்து புது மண்டபத்துக்கிட்ட நந்தி சிலை இருக்குது. அதுலேருந்து எல்கடல் தெரு நோக்கி போகிற இடத்துல காஞ்சனமாலை அம்மன் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் நவகிரகங்கள் எல்லாம் தம்பதி சமேதராக காட்சி தருகிறார்கள். அந்த நவகிரகங்களை நீங்கள் வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு நிச்சயமாக கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் எல்லாம் நீங்கி மங்கள யோகங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்திங்க. அதுபோக வந்து தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு இந்த ஆண்டு அமோக லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக வந்து புரட்சி செய்து ஒரு தனித்துவமாக விளங்க வேண்டும், நம்முடைய செயல்களினால் இந்த உலகம் நம்மை திரும்பி பார்க்க வேண்டும், அட்லீஸ்ட் நம்ம சொந்தக்காரங்களாவது ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி நடக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் கை ஓங்கி நிற்கும். விருச்சிகராசியை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் இந்த ஆண்டு முழுமையாக கிடைக்க காத்திருக்கிறது. அதனால் அன்பர்கள் அனைவருமே, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. குருபகவானுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி சகல குரு ஸ்தலங்களிலும் சென்று வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் வல்ல குருபகவானுடைய ஆசீர்வாதத்தினால இந்த ஆண்டு சுப பலன்களே நிறைய கிடைக்கும் என்று கூறி கிடைப்பதற்கு ஜோதிடரின் வாழ்த்துக்கள்.